ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்காங்க. ஓகேங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்று பார்த்துக்கிறதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதாங்க? ஸோ MySQL இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் சில CRUD ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். க்ரியேட் பண்ணுறது அண்ட் ரெட்ரீவ் பண்ணுறது பார்த்தோம். ஸோ அது எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம சில MySQLலே சில டாபிக்ஸ் நம்ம CRUD ஆப்ரேஷனில் அப்டேட் இருக்குது, நான் டெலீட் பார்க்கணும், ட்ராப் பார்க்கணும். ஸோ இதை பார்த்துட்டு இன்றைக்கி MongoDB எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா MongoDBயில் இருக்க சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டர்டே செஷனில் நம்ம பார்த்தது. ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிளில் எப்படி டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்சர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல வேல்யூஸ் அப்படிங்கிறதே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறப்ப உங்களால் மல்டிபிள் டேட்டாஸை பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த மல்டிபிள் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் மெனி அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எக்ஸிக்யூட் மெனி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். அடுத்து இது வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ரெட்ரீவ் பண்ணுறது. ஸோ டேட்டாவை நம்ம MySQLலேருந்து பைத்தான் மூலமாக எப்படி டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக எப்படி MySQL நீங்கள் சின்டாக்ஸ் போடுவீங்களோ அதே தான் இங்கேயுமே. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸோ இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறது நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துட்டு ஸோ அந்த டேட்டாஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாமே இம்போர்ட் ஆகும். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். பைத்தானில் நம்ம IDLEயில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஃபெச் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த ஃபெச் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு MySQLலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகி வர டேட்டா பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸில் ரிட்டர்ன் ஆகும். அந்த டப்பிள்ஸை ரிட்டர்ன் ஆகிறத நம்ம ஐட்ரேட் பண்ணி மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டேரெக்டாக வியூ பண்ண முடியாது. ஸோ என்னென்ன டேட்டா உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐட்ரேட் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் உள்ளே இருக்க டேட்டாஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி பைத்தானை டைரெக்டாக நம்மளால் MySQLல கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த MySQL.connector அப்படிங்கிற இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதுன்னு பார்த்தோம். இதோட வேலையே டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்க வாங்குகிற டேட்டாவை அங்கே அனுப்புறது, ஸோ அங்கேருந்து இங்கே டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறது. ஸோ இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி தான் MySQL.connector அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு ரோவை மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா fetch 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோவை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். டேட்டாபேஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் த ரோ மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இந்த mydb.commit அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப கமிட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது DDL ஸ்டேட்மெண்ட், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது ஆட்டோ கமிட்டில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் மேனுவலாக போய் கமிட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ டேட்டாபேஸே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கமிட் ஆகிரும். இந்த DML ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இன்சர்ட்டு, டெலீட்டு, அப்டேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா DML ஸ்டேட்மெண்ட், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் கமிட் கொடுக்கணும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமிட் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ இது கொடுத்தா தான் டேட்டாபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம சேஞ்சஸ் எல்லாமே. அதே மாதிரி டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸு. இதே ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டேட்டாபேஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தது. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ் ஸோ நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் கிளாஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு பர்டிகுலராக டேட்டா எடுக்கிறதுக்கு வேர் கிளாஸ்லேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வேர் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இந்த டேட்டா இதுக்கு மேலே கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா அதை எனக்கு ப்ரொவைட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு வேர் கிளாஸ்லேயே நம்மளால் கொடுக்க முடியும். கண்டிஷன் கொடுத்து நீங்கள் ரெட்ரீவ் பண்ணுறது எல்லாமே வேர் கிளாஸில் கொடுப்போம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இது நான் வேர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம எப்போயுமே ரைட் பண்ணுற சின்டாக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே இன்டரப்ட் பண்ணி கேட்டுருங்க, புரியலைன்னா. ஸோ mysql டாட் கனெக்டர் இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போது டேட்டா பேஸோட ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இதை கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ZAMP அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இது உங்களோட சிஸ்டமை லோக்கல் சர்வர் ஆக்ட் பண்ணுறதுக்கு பண்ண ZAMP அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ZAMPன்னு சொல்லி கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் ZAMPன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த அப்பாச்சி இந்த MySQL அப்படிங்கிற ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம MySQL டேட்டா பேஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதான் பார்த்தீங்கன்னா MySQL டேட்டா பேஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இதை நம்ம நேற்று கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் மை டேட்டா பேஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற இந்த டேபிளை கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி. ஸோ இவ்வளோ வேல்யூஸை நேற்று அப்டேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஓகே. ஸோ இதே டேட்டா பேஸை இப்போ திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MyDB அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் MySQLோட. அதுக்கு mysql டாட் கனெக்டர் டாட் கனெக்ட் கொடுத்துட்டு இப்போ சில பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட். அடுத்து யூசர் பார்த்தீங்கன்னா ஸோ ரூட். ஸோ நமக்கு டிஃபால்ட்டு ரூட் அப்படிங்கிற யூசர் இருக்கும். ஸோ இந்த நேம் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஸோ நம்ம எம்டி பாஸ்வேர்டு தான். ஸோ நம்ம பாஸ்வேர்டு எதுவுமே செட் பண்ணலை. ஸோ இது இப்போ டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா பேஸ் கொடுத்துருந்தோம்? ஸோ மை டேட்டா பேஸ் அப்படிங்கிறத நேம் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் கூட இப்போ கனெக்ட் பண்ணலாம். ஸோ மை டேட்டா பேஸ் இதில் டேட்டா பேஸ் நேம் கொடுத்து ஸோ ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டோம். என்ன டேட்டா பேஸ் அப்படிங்கிறத செலக்டும் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்டில் ஸோ MyDB அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு, எந்த எரருமே வரல. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வேர் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தது பர்டிகுலராக ஒரு நேமை எடுத்தோம் வேர் கிளாஸில் இருந்து. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம MySQL இருக்க கொரியை நம்ம பைத்தானில் ரன் பண்ணுறதுக்கு கர்சர் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அந்த கர்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மை கர்சர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு MyDB. ஸோ இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு கர்சர். ஸோ எதுக்கு கர்சர் அப்படிங்கிறது, இந்த கர்சர் அப்படிங்கிறதான் நீங்கள் கொடுக்குற SQL ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுறது, பைத்தானில் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை ரன் பண்ணுறதுக்கு தான், அந்த கொரியை ரன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கர்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மை கர்சர் அப்படிங்கிறது மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேட்டா பேஸ் நேம் என்னது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேமு எம்ப்ளாயின் அப்படின்னு தானே கொடுத்தோம், எம்ப்ளாயி. ஓகே. இப்போது மை கர்சர் டாட் ஸோ ஃபெச் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன், ஃபெச் ஆல்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணோம், டப்புள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக வாங்கி வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இதை நம்ம ஐட்ரேட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸின் அந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கிறத ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ MySQL டேட்டாபேஸில் இருக்கிற அந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ அங்கே என்னென்ன டேட்டா இருக்குது, ஜான் சேல்ஸ், இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேமு, எம்ப்ளாய் ஐடி. ஸோ இங்கே இருக்க டேட்டா நமக்கு MySQLக்குள்ளே இந்த டேட்டாபேஸில் க்ரியேட் ஆகிருக்கிற டேட்டாவை நம்ம பைத்தானில் கெட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, பார்த்துட்டோம். இப்போ வேர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பர்டிகுலராக எனக்கு ஒரு டேட்டாவை எடுக்கணும். ஸோ சில ஃபில்ட்ரேஷன் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேர் ஃபங்க்ஷன் மூலமாக தான் கெட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இங்கேயே நான் கொடுக்குறேன் வேர் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கிளாஸ்க்கு அடுத்து தான் கொடுப்போம் வேர் அப்படிங்கிறத. வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த எம்ப்ளாயி ஐடி 1 இருக்கிறவங்களோட டேட்டாவை எடுத்துகிட்டு வான்னு சொல்லும். ஸோ இது யார், ஒரு எம்ப்ளாயி ஐடி 1 இருக்கிறவங்க ஜான், டிபார்ட்மெண்ட் சேல்ஸு 10,000 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே. ஸோ இப்போ எதை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேலரியில் இருக்கிற 12,000க்கு யாரெல்லாம் மேலே இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அப்படி சொல்லலாம்னா அந்த என்ன காலம்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ காலம் பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிற அந்த காலம்குள்ளே இருக்குது. சேலரி வந்து கிரேட்டர் தென் 12,000 இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணிவிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வேர் ஃபங்க்ஷன் போடலை. வேர் அந்த சேலரி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 12,000 இருக்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வா. ஸோ 12,000க்கு மேலே யார் யார் இருக்காங்கன்னா ஸோ இந்த அருண் அப்படிங்கிறவங்களும் அவங்க அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ 15,000. ஸோ இது நமக்கு தெரியும் கம்பேரிசன் ஆப்ரேட்டரில். எனக்கு அந்த 12,000 வேணும் அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு கொடுப்போம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 12,000 கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த 12,000 யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வேர் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு மெத்தடு. ஓகே, ஓகே இப்போது இங்கே நம்ம டேட்டாவை இங்கே நம்ம ஃபெச் பண்ணி கொடுக்குறோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல டேரெக்டாக டேட்டா கொடுக்கறதுக்கு நான் இந்த இடத்த பாஸ் பண்ணி நான் என்னால் டேட்டா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பாஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னா என்னென்னா ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வச்சு கொடுப்போம்ல. ஸோ அதுவுமே நம்ம வேர் கிளாஸில் கொடுக்க முடியும். ஸோ ஃபார்மட் ஸ்பெசிஃபையருக்கு %s சொல்லி கொடுக்கணும். ஸோ இதை ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ SQL கொரி தானே. ஸோ மை கொரி கொரின்னு கூட சேவ் பண்ணிக்கலாம். கொரிஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ டேட்டா பாஸ் பண்ண போகிறேன். டேட்டாஸ் ஈக்குவல் டு 12,000. ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கல, நம்ம டேட்டாவை இந்த இடத்துல கொடுக்கல, இங்கே தான் நம்ம டேட்டா கொடுக்குறோம். இப்போ இந்த டேட்டாவை நான் இதில் பாஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி கொடுப்போம்னா அந்த எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனில் ஸோ மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஸோ இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். எதுனா ஃபஸ்ட்டு இந்த கொரி ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த கொரி எதில் இருக்குது, கொரி அப்படிங்கிற அந்த வேரியபிளில் இருக்குது. கொரி கமா டேட்டா. ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள் என்ன அவுட்புட் வருதுன்னு. எரர் த்ரோ பண்ணுது. இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எரர் பேர் என்னென்னா நான் முதல்ல சொல்லியிருக்கேன் நீங்கள் பாஸ் பண்ணுற டேட்டா பார்த்தீங்கன்னா டப்புளாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லிஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா டிக்ஷனரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
ஏன்னா நீங்கள் இங்கேருந்து பாஸ் பண்ணுறது ஒரு சிங்கிள் டேட்டாவாக பாஸ் ஆகாது. அந்த MySQL கனெக்டர் அப்படின்னு இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டாவை அக்செப்ட் பண்ணுற மாதிரி எங்கள் ப்ரோக்ராம் பண்ணலை. ஒரு டப்புள் வேல்யூஸில் நீங்கள் பாஸ் பண்ணுற ஒரு சிங்கிள் டேட்டாவே இருந்தாலும் அதை நீங்கள் டப்புளாக தான் அனுப்பணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி டைப் லிஸ்ட்டு ஆர் டப்புள் ஆர் டிக்ஷனரியாக இருக்கணும்னு சொல்லுது. ஸோ இங்கே நான் டேரெக்டாக என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டப்புள் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம டப்புள் அப்படிங்கிறத பைத்தானில் க்ரியேட் பண்ண போய் பார்த்தோம். டிஃபால்ட்டாக ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூஸை நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்கனால அது டப்புள் தான். ஸோ நீங்கள் லிஸ்ட்டாக கொடுக்குறப்ப இந்த மாதிரி சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் லிஸ்ட்டாக பண்ணுறப்ப இப்படி கொடுக்கலாம், நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12,000க்கு மேலே இருக்கவங்க வந்துருச்சு. இது லிஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 12,000 யாரும் அந்த டேட்டா நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போது நான் டப்புளில் பாஸ் பண்ணணுங்கிறப்ப நான் இந்த மாதிரி ப்ராக்கெட் போடாமல் நான் கமா மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. என்ன மீனிங்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் 12,000 கமா அப்படின்னு கொடுத்தாலே இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டப்புள் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் டைப் ஃபங்க்ஷன்லையும் கூட பாருங்கள் பிரிண்டில். ஸோ ஒரு வேரியபிளோட நம்ம டேட்டா டைப் பார்க்கணும்னு டைப் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. டைப் அப்படிங்கிறதுல ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் கிளாஸ் டப்புள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்டீஜர் கிடையாது, இது டப்புள். ஏன்னா நான் கமா செப்பரேட்டிவ் வேல்யூஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கமா கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதாரண ஒரு இன்டீஜர் தான். ஸோ கிளாஸ் இன்டீஜர்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்ட் பண்ணாதனால எரர் வந்துருக்கு. ஸோ கமா செப்பரேட்டிவ் வேல்யூஸில் கொடுக்கணும். ஸோ இது வேர்லேயே நீங்கள் இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கொடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் SQL இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் உங்களோட ஹேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா SQL இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கொரியை பாஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல டேரெக்டாக 12,000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர்ஸ்னால வியூ பண்ணி பார்க்க முடியும். அப்போ அவங்க இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அவங்க கொடுத்தாங்கனாலும் கொடுக்குறது தான். 50,000க்கு மேலே இருக்க சேலரியெலாம் எனக்கு கொண்டு வா அப்படின்னாலும் அதுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அந்த ஹேக்கர்ஸ்னால அது பண்ண முடியும். இந்த SQL இன்ஜெக்ஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறோம். நம்ம இப்படி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருப்பீங்க, தனியாக இன்னொரு இடத்துல இதோட டேட்டா இருக்கும். நீங்கள் அங்கே பாஸ் பண்ணுற இடத்துல இந்த டேட்டா போய் இங்கே ரீப்ளேஸ் ஆகிரும். அப்போ இது என்ன டேட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்க்க முடியாது அந்த ஹேக்கர்ஸ்னால. ஸோ டு ப்ரிவென்ட் த SQL இன்ஜெக்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டீஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஒரு டெவலப்பிங் சைடில் நீங்கள் வரப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா பழகிக்கணும். ஸோ இங்கே டேரெக்டாக நீங்கள் 12,000 கொடுக்கலாம். அது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரீசன் இது தான். அதே மாதிரி இன்னொன்று இது டைனமிக்காகவும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தானே டைனமிக்காகவும் கொடுக்கலாம். அதாவது இந்த டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் யூசர்கிட்டருந்து கெட் பண்ணிவிட்டு அந்த கெட் பண்ண டேட்டாவை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பண்ணால் டைனமிக்காக இருக்கும். யூசர் என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டாவை கொண்டு வாங்குற மாதிரி நம்ம சொல்லலாம். 12,000 அப்படிங்கன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் கொடுங்க. கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த SQL இன்ஜெக்ஷன் ப்ரிவென்ட் இன்ஜெக்ஷனில் நம்மளால் தடுக்க முடியும். ஓகே, ஸோ இது வேர் ஃபங்க்ஷனில் ஃபில்ட்ரேஷன் ஆப்ரேஷன். இப்போ வேர் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை அப்படிங்கிறது டாபிக் பார்க்கலாம். ஆர்டர் பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஈக்குவல் டு இது வந்து சார்ட்டிங் தான். சிம்பிளாக சொன்னால் சார்ட்டிங் தான். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் வந்து நீங்கள் SQLல பண்ணணும் அப்படின்னா அது இந்த மாதிரி தான். நீங்கள் ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துட்டு என்ன நேம் ஆர்டர் பை பண்ணுறீங்களோ அந்த காலம் நேமை நம்ம கொடுத்துடணும். ஓகே, ஸோ இதோட சின்டாக்ஸ் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட், நீங்கள் நார்மலாக SQLல கொடுக்குறப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டார் அப்படிங்கிறது ஹோல்டுன்னு குறிக்கும், ஃப்ரம் அந்த டேபிள் நேமு,
அதை எனக்கு எப்படி டிஃபைன் பண்ணோம்னா ஆர்டர் பை, ஸோ காலம் நேம், காலம் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இதில் என்ன மாதிரி வேணும், அசெண்டிங்கில் வேணும்னா ஏஎஸ்சி அப்படின்னு கொடுப்போம். இதே டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா ஸோ டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட். ஸோ இது எப்படி நீங்கள் பைத்தானில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த கொரியை எடுத்துகிட்டு அப்படியே மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு வேலை. ஸோ மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட், ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ இந்த கொரியை அப்படியே நீங்கள் இதில் கொடுத்துடணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸோ என்ன அந்த காலம் நேம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வேர், சாரி ஆர்டர் பை தானே, ஆர்டர் பை நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் பைக்கு ஸ்பேஸ் வரும். ஓகே, இப்போது ஸோ டேரெக்டாக ஃபெச் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு இதை கால் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நேம், ஆமாம் நேம் அப்படிங்கிறது இல்லை, எம்ப்ளாயி நேம்னு கொடுத்தோமோ, இஎம்பி நேம்னு கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பை அப்படிங்கிறப்ப பாருங்கள், ஸோ இது வந்து நம்ம கொடுத்தது எம்ப்ளாயி ஐடி. ஆர்டர் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் தான், டிஃபால்ட்டாக இருக்கிறது அசெண்டிங் ஆர்டர். இல்லை எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா நீங்களே கொடுக்கணும். டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த டேட்டா ஜான் அப்படிங்கிறது தான், ஆனால் நீங்கள் ஆர்டர் பை கொடுத்தனால ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கு. இதே டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுங்க. டிஃபால்ட்டாக இருக்குது அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருக்கு. ஸோ டிசெண்டிங் அப்படிங்கிறப்ப ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து வருது. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பாருங்கள், ஸோ லாஸ்ட் அருண்னு கொடுத்தனால அருண் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது ஆர்டர் பை சார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை இப்போ எந்த இதில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பை பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நேம்னு மட்டும் கிடையாது, எம்ப்ளாயி ஐடிக்கு கூட கொடுங்க. ஸோ ஐடியை வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு டிசெண்டிங்கில். சேலரி கொடுத்தீங்கன்னா சேலரி வரும், சேலரியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5000 வரும். ஸோ 15,000 தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ஸோ 18,000 18,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஆர்டர் பை பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் இதோட பார்த்துருக்கோம் அப்படின்னா வேர் ஃபங்க்ஷன்லேயே நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ப்ரிவென்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை தடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறது இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கொடுத்து நீங்கள் டேட்டாவை பாஸ் பண்ணுறப்ப ஸோ அந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுங்கிறத நம்ம தடுக்கலாம். அடுத்து சார்ட்டிங்கில் ஆர்டர் பைனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது டெலீட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன க்ரெட் ஆப்ரேஷனில் க்ரியேட் பண்ணியாச்சு, ரெட்ரீவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும், டெலீட்னே நமக்கு கமெண்ட் இருக்குது. ஸோ ட்ராப் அண்ட் டெலீட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ட்ராப் அப்படிங்கிறது அது டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டு, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஒன்ஸ் நீங்கள் அதை ட்ராப் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பி நம்மளால் எடுக்க முடியாது, அந்த டேட்டாஸே எடுக்க முடியாது. ஏன்னா அது கமிட் ஆகிருக்கும், ஆட்டோ கமிட்டில் இருக்கும். ஸோ அதனால் திருப்பி நம்மளால் ட்ராப் பண்ணதை எடுக்க முடியாது. டெலீட் அப்படிங்கிறது நீங்கள் பர்டிகுலராக ஒரு ரோவை நம்மளால் ஒரு டேபிளில் டெலீட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ டெலீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யூசர் கமிட், நீங்கள் கமிட் கொடுக்காத வரைக்கும் அது டெலீட் ஆகாது. ஸோ அதனால நம்மளால் ரோல் பேக் பண்ணிக்க முடியும். ஸோ ரோல் பேக் அப்படிங்கிறது எஸ்கியூஎல்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ரோல் பேக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் கமிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அன்டூ பண்ணிடும். ஸோ அதுதான் ரோல் பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது
ஸோ டெலிட் அப்படிங்கிறதுக்கு ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ எதை நம்ம டெலிட் பண்ணலாம்னா, ஸோ இந்த டேட்டா பேஸில் இருக்கிற இந்த சேலரி 18,000 அப்படிங்கிறத நம்ம இப்போ டெலிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சேலரி 18,000 அப்படிங்கிறவங்களோட ஃபுல் ரெக்கார்டை எனக்கு டெலிட் பண்ணிடு, அந்த ரோவை டெலிட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படின்னா, ஸோ டேரெக்டாக மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் இப்போ ஸோ டெலிட்க்கு டெலிட் ஃப்ரம், ஸோ என்ன டேபிள் நேமு எம்ப்ளாயி வேர், ஸோ இப்போ நேம் என்ன காலமில் இருக்குன்னா அந்த சேலரி காலமில் இருக்கிற சேலரி ஈக்குவல் டு 18,000 அப்படிங்கிறவங்களோட அந்த ரெக்கார்டை டெலிட் பண்ணு. ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் நடந்துருச்சு. இப்போ நான் இங்கே போய் பார்க்குறேன், நம்ம டெலிட் ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்மளோட டேட்டா பேஸ்க்கு போய் பார்க்குறேன். ஸோ லோட் ஆகட்டும், ரெஃப்ரெஷ் ஆகட்டும். ஓகே, ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 18,000 நான் டெலிட் பண்ண சொன்னேன், நீங்கள் டெலிட் ஆகலை பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க டெலிட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கமிட்டுன்னு சொல்லாத வரைக்கும் அது கமிட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம கமிட் கொடுக்கலாம். இப்போ மைடிபி, ஸோ இந்த டேட்டா பேஸை தான் நான் கமிட் கொடுக்கணும். ஸோ மைடிபி டாட் கமிட், டேட்டா பேஸில் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் டெலிட் பண்ணதை. ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் டேட்டா பேஸை போய் பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் டெலிட் ஆயிடுச்சு. பர்டிகுலராக அந்த ரோவை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இது டெலிட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் டவுட்ஸ் இருக்குதாங்க? இது வரைக்கும் பார்த்தது டவுட்ஸ் இருக்காது? ஓகே, ஸோ அதே இதுலேயும் அதே மாதிரி தான். இதுவும் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு அந்த த்ரெட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையுமே டேரெக்டாக அந்த மாதிரிலாம் 18,000லாம் நம்ம இந்த மாதிரி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு சிம்பிளாக இதையுமே நீங்கள் ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துட்டு % கொடுத்துட்டு நம்ம இங்கே பண்ணோம்ல இந்த இந்த வேர் ஃபங்க்ஷனில் இங்கே யூஸ் பண்ணோம்ல, இதே மாதிரியே இன்னொரு வேரியபிளில் டேட்டா அப்படின்னு ஏதோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக நான் சொல்கிறதுக்கு அப்படி செஞ்சு காமிச்சேன். ஓகே, ஸோ இப்போ கமிட் பண்ணியாச்சு. இது டெலிட் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ அந்த எல்லா ரெக்கார்டையுமே டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரம் அப்படிங்கிறத கொடுக்காம இந்த டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வேர் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ டெலிட் ஸ்டார் ஃப்ரம், ஸோ எல்லா ரெக்கார்டுமே டெலிட் பண்ணுறதுக்கு இதான் உங்களுக்கு சின்டாக்ஸ். டெலிட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, இந்த வேர் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ கொடுத்துட்டு இப்போ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டெலிட் ஆயிரும். ஸோ அடுத்து கமிட் பண்ணணும். டெலிட் பண்ணிங்கன்னா கமிட் பண்ணணும். கமிட் பண்ணலைன்னா உங்களுக்கு அங்கே MySQL ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே.
delete star from employee அப்படிங்க கொடுத்தா delete ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ delete அப்டேட்டு delete பார்த்தாச்சு. சாரி, delete பார்த்துருக்கோம், அடுத்து அப்டேட். ஸோ அப்டேட் அப்படிங்கிறது CRUD ஆப்ரேஷன் இருக்க மூணாவது ஆப்ரேஷன். கிரியேட்டு, ரெட்ரீவு, delete பார்த்தாச்சு. இப்போ நடுவில் இருக்க அப்டேட் அப்படிங்கிற அந்த இது பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த சேலரி 15,000 இருக்குல்ல, இந்த இல்லைன்னா இது கூட உங்களுக்கு வேணாம், இந்த நேம் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ நேம் இந்த அருண் அப்படிங்கிறவங்கள நான் இந்த இதை எடுத்துகிட்டு நான் குமார் அப்படின்னு சொல்லி இந்த நேமை மாற்றுறேன். ஸோ அதுக்கு அப்டேட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போது அப்டேட்க்கு பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ எந்த இதை அப்டேட் பண்ண போகிறேன், எம்ப்ளாயி தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட் எம்ப்ளாயி செட், அந்த காலம் நேம் என்னது, எம்ப்ளாயி நேம் தானே, இஎம்பி நேம் இஸ் ஈக்குவல் டு அவங்களோட நேம் என்னது, அருண் தானே. ஸோ செட் பண்ணணும், அப்போ மாற்றுறது தான் கொடுக்கணும். ஸோ குமார்னு மாற்றுன்னு சொல்கிறேன். ஸோ குமார் எங்கே மாற்ற சொல்கிறேன் அப்படின்னா வேர். ஸோ அந்த இஎம்பி நேம்ங்கிற காலமில் நேம் இஸ் ஈக்குவல் டு அருண் அப்படிங்கிறவங்கள மாற்றுன்னு சொல்கிறேன். ஸோ அது இதுலேயும் கமிட் தான், ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் குமார் அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் எம்ப்ளாயி நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்க சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இல்லை greater than 18,000 இருக்கிறவங்களோட நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கொடுத்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் நான் டேரெக்டாக இந்த மாதிரி நேம் கொடுக்குறேனோ அங்கெல்லாம் நீங்கள் இனிமேல் பர்சன்டேஜஸ் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, பர்சன்டேஜ் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துட்டு தனியாக டேட்டா பாஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தாச்சு, ரெட்ரீவ் பார்த்தாச்சு, அப்டேட் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெலீட்டு பார்த்துட்டோம். இப்போ பர்டிகுலராக அந்த இதவே டேபிளவே நான் வந்து டெலீட் பண்ணணும், டேட்டா பேஸில் எனக்கு டேபிளே வேணாம், நான் என்ன சொன்னேன், ட்ராப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ட்ராப் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஓகே. ட்ராப் பார்க்குறதுக்கு முன்னாடி லிமிட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ட்ராப் பார்க்கலாம். இப்போது select star from employee. ஸோ எம்ப்ளாயி இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், அந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு ஸோ அதை ஃபெச் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்களோட டேட்டா பேஸில் இருக்க டேட்டா வந்துருச்சு. இப்போ எனக்கு 4 டேட்டா எனக்கு ஃபெச் ஆகிருக்கு. இப்போ நான் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ லிமிட் எனக்கு 2 மட்டும் கொடு அப்படின்னா நான் லிமிட்டில் கொடுக்கலாம். ஸோ எனக்கு 2 ரெக்கார்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா செட் பண்ணிடலாம். இங்கே எனக்கு லிமிட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஓகே, லிமிட் ஈக்குவல் டு லிமிட் டேரெக்டாக லிமிட் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ 2 ரெக்கார்டை மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். லிமிட்லேயே நம்ம இன்னொன்று பார்க்குறது என்னென்னா ஆஃப்செட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு 2 ரெக்கார்டை கொடு, ஆனால் எதுலேருந்து அந்த 2 ரெக்கார்டை கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் ரோலேருந்து எனக்கு 2 ரெக்கார்டை கொடு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஆஃப்செட். ஸோ எனக்கு செகண்ட் ரோவில் இருந்து எனக்கு 2 ரெக்கார்டு கொடு அப்படின்னால அந்த செகண்ட் ரோவில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு என்னது இருக்குது, தேர்டு ரெக்கார்டும் 4th ரெக்கார்டும் தான் அது கீழே இருக்குது.
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லிமிட் டு ஆஃப்செட் அப்படிங்கிறது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா MySQL வித் பைத்தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தது டவுட்ஸ் இருக்குதா? ஓகேங்க. ஸோ அடுத்து MongoDB மூவ் பண்ணலாமா? ஸோ எனக்கு சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு நம்ம இந்த இன்ஸ்டலேஷனு டேட்டா பேஸ் அதில் எப்படி கிரியேட் பண்ணுறலாம் பார்த்துக்கலாம்ல. ஓகேவா? ம் ஓகே. ஸோ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டைம் இல்லாதனால நம்ம நாளைக்கு இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதனால நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் MongoDBனா என்ன. ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா MongoDBனா என்ன, அதை பற்றி படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஓகேங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். அதே தான். ஓகே குட். ஸோ அதே தான். ஸோ நமக்கு மற்ற MySQL இருக்குது, Oracle இருக்குது, MS SQL இருக்குது. ஸோ இத்தனை டேட்டா பேஸ் இருக்கிறப்ப ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த NoSQL அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் இருக்கிற ஃபேமஸாக இருக்கிற டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா MongoDB. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஜாவாலே நம்மளால் MongoDB கனெக்ட் பண்ண முடியும், பைத்தானில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜாவாவில் கனெக்ட் பண்ணுறப்ப ஜாவா MongoDB அப்படிங்கிற ஒரு டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் MongoDB கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. பைத்தானில் கனெக்ட் பண்ணுறப்ப PyMongo அப்படிங்கிற ஒரு டிரைவர் இருக்குது. எப்படி நம்ம MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் நம்ம யூஸ் பண்ணோம், mysql.connector அப்படின்னு ஒரு டிரைவர் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் MongoDB கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா MongoDBலேயே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக பைத்தானில் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டிரைவர் இருக்குது, அதுதான் PyMongo அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா CMDலேயே பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். PyMongo அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ MongoDB அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு NoSQL கான்செப்ட். NoSQL. ஸோ NoSQLனா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருந்த SQLனா என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அது ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஸோ இந்த MongoDB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது NoSQL. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, இப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ JSON அப்படின்னா JavaScript ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் அந்த JSON எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் சர்வர்லேருந்து இப்போ உங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்ட் இருக்குது, இங்கேருந்து நீங்கள் சர்வருக்கு நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது JSON ஃபார்மெட்டில் சென்ட் ஆகும். டேட்டா பேஸில் இருந்து அந்த சர்வரில் இருந்து நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதே JSON ஃபார்மெட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். JSON என்னென்னா JavaScript ஆப்ஜெக்ட் நொட்டேஷன். ஸோ நமக்கு பைத்தான்லேயே ஒரு JSON ஃபார்மெட் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம். அந்த டிக்ஷனரி தான் பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மெட்டில் இருக்கிறதுக்கு பைத்தானில். ஸோ அது என்னென்னா கீ வேல்யூ பேரில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு வேரியபிள் நேம் இருக்கும், ஸோ இது ஓப்பன் கர்லி பிரேஸில் கொடுத்து நம்ம கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கீ இருக்கும், ஸோ அதுக்கு செப்பரேட்டான வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி கீ இருக்கும், இது மாதிரியே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியே டாட் அதே வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா NoSQL ஃபார்மேட். அதாவது ஆப்ஜெக்ட் நொட்டேஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மேட், அந்த ஆப்ஜெக்ட் நொட்டேஷன்னு சொல்லுவோம். இதே தான் நம்மளுக்கு MongoDBலையும் ஸ்டோர் ஆகும். நம்ம MySQLல பார்த்த மாதிரி இந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் இப்படி ஸ்டோர் ஆகாது. ஸோ நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. ஓகே, இப்போ டேட்டா பேஸ்னால் என்னது, ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள் இருக்கிறத டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அது ரிலேஷனல் சைடில் பார்க்குறப்ப அது ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ரிலேஷனல் டேட்டா பேஸ் இருக்கிறப்ப எதுக்கு நம்ம NoSQL போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரிலேஷனல் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் இருக்காது. ஸ்கேலிங் அப்படிங்கிறது நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரியும் கிடையாது நமக்கு ரிலேஷனல் டேட்டா பேஸில். ஆனால் அந்த மில்லியன்த் ரெக்கார்டில் இருக்கிறத உங்களுக்கு ஒருவேளை ஒரு லாஸ்ட் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரெக்கார்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், 10,000 ரெக்கார்டில் எனக்கு அந்த லாஸ்ட் ரெக்கார்டை நான் ஃபெச் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த ரெக்கார்டை ஃபெச் பண்ணுறப்ப எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு சர்ச் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் இருக்காது ரிலேஷனல் டேட்டா பேஸில். இதே நீங்கள் நம்ம NoSQL யூஸ் பண்ணுறப்ப இதை டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்.
அப்போ இதுக்கு நீங்கள் பர்டிகுலராக எதை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் அப்படியே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷனல் டேட்டாபேஸை கம்பேர் பண்ணுறப்ப MongoDB பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னே சொல்லலாம், உங்களுக்கு டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரதில்லை. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம MongoDB யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸில் நமக்கு தெரியும் டேட்டாபேஸ் எல்லாமே டேபிள்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். இங்கே எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு MongoDB இருக்கும். MongoDB அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் தான். ஸோ இதுக்குள்ளே ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஜேசன் தான் நமக்கு டாக்குமெண்ட். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு MongoDBங்கிறது டேட்டாபேஸ், அதுக்குள்ளே கலெக்ஷன்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு MongoDBக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸில் MongoDBயை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட்டு MongoDBயை ப்ராக்டிஸ் பண்ணலாம். MongoDBக்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் MongoDBயை பைத்தான் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்த எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரி, புரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்கு தான். ஓகேங்க. ஸோ டவுட்ஸ் இல்லைன்னா லீவ் ஆகிக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம MongoDB இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் பார்க்கலாம், டீப் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.